ஆனா இப்போ வருத்தப்படுவாங்க. சமீபத்துல நடக்கிற விஷயம்லாம் பார்க்குறப்போ, ம். அது விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் அந்த படத்த எதிர்பார்க்குற மாரி தான் இருக்குது. ம். ஜனநாயகன் படம் விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். விஜயோட லைஃப் டைம் ரெக்கார்ட் அது வந்து முறியடிக்குங்கிற மாரி ஒரு விஷயத்த அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். அது படம் ரிலீஸ் ஆகுறதுலயே இப்போ சிக்கல கொண்டு வந்திருக்குன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம், ஜனநாயகன் படத்துல கொண்டு போய் முடிஞ்சிருக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் கூட பராசக்தி மோதுறது. ம். ஸோ 2 படமும் மோதுறது வந்து ஒரு பக்கம் அவங்க கிளாஷ்ன்ட்டு பெருசா ஜனநாயகம் கூட பராசக்தி கிளாஷ் விட்றாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பராசக்திய ஓட விடாம ம். ஜனநாயக படம் ஏதாவது பண்ணி போடணும் அப்படின்னு இருக்காங்களா? அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா போற பக்கம் பார்த்தா படம் ரிலீஸ் ஆகுறதுலயே சிக்கலா இருக்குமே. இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருமா அப்படின்னு. ஏன்னா தள்ளி போயிட்டேன்னா இவங்க சைடு என்ன நினைப்பாங்க? பாரு பராசக்திக்கு பயந்து ஜனநாயகம் தள்ளி போயிருச்சு அப்படின்ட்டு அவங்க சைடுல சொல்லுவாங்க. அப்படி இப்படி சொன்னா அப்படி அந்த மாதிரி பண்ணுவாங்க. யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல சொல்லுவாங்க. இப்ப சோசியல் மீடியா தான் ஆமா, எதுக்கு திட்டுறாங்க? நினைக்கிறத விட மோசமா திட்டுறாங்க. இருக்கு. அப்படி இப்படி நம்மள திட்டு. ஏய் நீ யார்றா? நீங்க பேசுறதே எங்களுக்கு போர் அடிக்குது. நீங்க யார்றா நீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றேன்னே தெரியல. எங்க வேலையே இதுதான். பேசுறது தான் வேலை.